महागणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिम् सह्याद्रेः दक्षिणस्यां दिशि करिगिरिरित्याख्यया भूषितः सन् भूभृत्वर्योऽस्ति तुङ्गः सुमहितशबरी पुण्यनाम्ना प्रसिद्धः तस्मिन् निर्भासमानम् कलियुगवरदम् स्तौम्यहम् नित्यमेनम् स्वामिन् भो ब्रह्मचारिन् हरिहरज विभो जायताम् सुप्रभातम् இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே
நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். பரமத்தியாரில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலையினரை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. என்னுடைய அன்பு ஐயப்பன்மார்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய சாமிமார்கள் சபரிமலைக்கு போயிட்டு திரும்பும் பொழுது, அங்கே சபரிமலையில் நெய் அபிஷேகம் முடித்து திரும்பி வரும்பொழுதே பம்பையில் அந்த கன்னிமூல கணபதி, அதாவது இந்த பம்பா கணபதி சன்னதியிலேயே பல பேர், பல சாமிமார்கள், ஆயிரக்கணக்கான சாமிமார்கள் தன்னோட முத்திர மாலையை கழட்டி அங்கேயே அந்த பிள்ளையார் உண்டிலில் போட்டு வராங்க. இந்த செயலை தயவு செய்து சாமிமார்கள் செய்யக்கூடாது என்று மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய குருசாமிகள் எல்லாம், இந்த புனலூர் தாத்தா மாதிரி குருசாமிகள்லாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சபரிமலைக்கு கிளம்புறதுக்காக, சபரிமலைக்கு போயிட்டு வரத்துக்காக நம்ம ஒரு 42 நாள் மண்டல விரதம் இருக்க வேண்டும் என்ற ஐயப்பனை பிரார்த்தித்து நம்ம சபரிமலைக்கு போகிறோம். அப்போது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி நம்ம எல்லாம் மாலை போட்டுக்கிறோம். அப்போது நீங்கள் எந்த இடத்துல பக்தி சிரத்தையோடு அந்த மாலையை போட்டுக்கொண்டீர்களோ, சில பேர் வீட்டில் போட்டுக்கலாம், சில பேர் கோவிலில் போட்டுக்கலாம், நீங்கள் எங்கே போட்டுனாலும் சரி, இந்த கார்த்திகை 1ஆம் தேதி நீங்கள் மாலை போட்டாச்சுன்னா அந்த சபரிமலை யாத்திரை முடிந்து திரும்பி உங்கள் வீட்டிற்கு வந்து தான் அந்த மாலையை அங்கு கழட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலில் போட்டிங்கன்னா கோவிலில் கட்டிக்கலாம். தயவு செய்து சாமிமார்கள் பம்பையிலேயே வரும் வழியிலேயே மாலையை கழட்டக்கூடாது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சாமிமார்கள் பம்பையிலே, ஏன்னா பம்பை ரொம்ப புனிதமான நதி, ஐயப்பன் குழந்தையாக பிறந்து அங்கே தவழ்ந்த இடம், நவக்கிரகங்கள் எல்லாம் இன்றைக்கும் பம்பையிலே இருப்பதாக ஐதீகம். எனவே சாமிமார்கள் பம்பையில் தான் பயன்படுத்திய உடைகளை, இந்த பழைய துணிகளை பம்பை நீரிலே போடக்கூடாது என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி சரணம். சுவாமியே
ஒரு ராஜா வந்தார், அவர் எந்த ஊரு ராஜா? ஊரு ராஜா. காலமெல்லாம் நம்மை பாட வைத்தார், அவர் எந்த ஊரு ராஜா? ஊரு ராஜா. காட்டுக்குள்ளே ஒரு ராஜா வந்தார், அவர் எந்த ஊரு ராஜா? ஊரு ராஜா. காலமெல்லாம் நம்மை பாட வைத்தார், அவர் எந்த ஊரு ராஜா? ஊரு ராஜா. எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் எந்த ஊரு ராஜா? அவர் பம்பாநதி ராஜா. எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. பேட்டையாடி பேட்டை துள்ளி வேங்கை மீது வந்தார், அவர் எந்த ஊரு ராஜா? அஞ்சு மலை சொந்தம் கொண்டு ஆட்சி செய்யும் ராஜா, அவர் எந்த ஊரு ராஜா? பேட்டையாடி பேட்டை துள்ளி வேங்கை மீது வந்தார், அவர் எந்த ஊரு ராஜா? அஞ்சு மலை சொந்தம் கொண்டு ஆட்சி செய்யும் ராஜா, அவர் எந்த ஊரு ராஜா? காந்தம் போல கவர்ந்து கொண்டார், எந்த ஊரு ராஜா? கண்ணை போல காத்து நின்றார், எந்த ஊரு ராஜா? எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. அவர் எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. கன்னிச்சாமி பூஜையிலே ஓடி வரும் ராஜா, மகர கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் ராஜா. கன்னிச்சாமி பூஜையிலே ஓடி வரும் ராஜா, மகர கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் ராஜா. 18 படியேறும் பக்தர்களின் ராஜா. 18 படியேறும் பக்தர்களின் ராஜா. சரணம் பாடி வரும் வீரமணி தேடி வரும் ராஜா. சரணம் பாடி வரும் வீரமணி தேடி வரும் ராஜா. எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. அவர் எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. ஆகாய சிதம்பரத்தில் நடனமிடும் ராஜா. அவர் பொன்னம்பல ராஜா. அனலாக சுடர் வீசும் அருணாச்சல ராஜா. திரு அண்ணாமலை ராஜா. நிலமாகி பயிர் காக்கும் காஞ்சி மகராஜா. அவர் ஏகாம்பர ராஜா. புனலான ஆனைக்காவில் ஜம்புகேஸ்வர ராஜா. சிவஜம்புகேஸ்வர ராஜா. காத்தாகி நம்மை காக்கும் காலத்தி மகராஜா. சிவ கண்ணப்ப சிவராஜா. ஓங்கும்படி 18 ஜோதியான ராஜா. எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. அவர் எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. காட்டுக்குள்ளே ஒரு ராஜா வந்தார், அவர் எந்த ஊரு ராஜா? எந்த ஊரு ராஜா? காலமெல்லாம் நம்மை பாட வைத்தார், அவர் எந்த ஊரு ராஜா? எந்த ஊரு ராஜா? காட்டுக்குள்ளே ராஜா வந்தார், எந்த ஊரு ராஜா? எந்த ஊரு ராஜா? காலமெல்லாம் என்னை பாட வைத்தார், அவர் எந்த ஊரு ராஜா? எந்த ஊரு ராஜா? எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. அவர் எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர் பந்தளத்து ராஜா. அவர் பம்பாநதி ராஜா. அவர் எந்த ஊரு ராஜா? அவர் பந்தளத்து ராஜா. அவர்
நஞ்சினை உண்டு நடமிடும் ஈசர் நயந்திடும் நறுந்தமிழ் மொழி பேசி கொஞ்சிடும் முருகா கூர்வடி வேலா பழமுதிர் சோலை பெருமாளே. உலகத்தில் ஒன்று என்பதுதான் ஓங்கி சிறந்ததாக விளங்குகின்றது. ஒன்றே நிலவு, ஒன்றே கடவுள், ஒன்றே குலம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். திருமுருகக் கடவுள் உணர்த்துகின்ற உண்மையும் இதுவே. தன்னை உலகத்திற்கு உரியவனாக ஒருவன் ஆக்கிக் கொள்ளும் போது தன்னுடைய அன்பின் எல்லையை அவன் விரிவுபடுத்திக் கொள்ளும் போது உலகமே அவனுக்கு ஊரும் உறவும் வீடும் ஆகின்றது. அந்த உலகத்திடம் இருந்து பேரளவான பயனை அவன் பெற முடிகின்றது. இதற்கெல்லாம் அருள்பாலித்தருளுபவன் அழகன் திருமுருகன். திருமுருகனை குமரன் என்று போற்றுவது அவனுடைய மாறா இளமையை வியத்தல் ஆகும். குமரனைத் தொழுவோர் அவனைப் போலவே குன்றா இளமை பொலிவடைவர். ஒருவனது மனப்பான்மையைப் பொறுத்தே அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதும் முகத்தில் ஒளி கூடுவதும் அந்த மனப்பான்மையினால் திருமுருக உபாசகன் உலகத்திற்கே ஊழியம் செய்கின்றவன் ஆகின்றான். பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வானையுடன் அழகன் திருமுருகன் எழுந்தருளி திருவருள் பாலித்தருளுகின்றான். காதலும் மோகமும் வெவ்வேறு. காதல் இரண்டு உள்ளத்தில் ஏற்படும் ஒத்த உணர்வு. மோகம் ஒரு தலையானது. காதலின் தன்மை அன்பு, மோகத்தின் தன்மை ஆசை. மாதரார் குழல் வாசம் மனதில் தைத்தாலும் மாயை பற்றிய அறிவுடையோர் அந்த மையலை தமது அறிவின் துணை கொண்டு விளக்க முடியும். மையல் தோன்றி விளக்குவது வேறு, மையலே தோன்றாத நிலை அடைவது வேறு, மையலற்றிருப்பது வேறு. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று பாடி அருளுகின்றார் அருணகிரி பெருமான். வள்ளி தெய்வானையுடன் திருமுருகப் பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் அந்த வள்ளி என்பது இச்சாசக்தியாகவும் தெய்வானை என்பது கிரியாசக்தியாகவும் திருமுருகன் என்பது ஞான சக்தியாகவும் இறைவன் அருள்பாலித்தருளுகின்றான். சக்தியை புரிந்து கொண்டால் சக்தி கிடைக்கும். இதனை அகிலத்திற்கு அறிவுறுத்துகின்றது அற்புதமான அழகன் திருமுருகனுடைய திருத்தலமான பழமுதிர் சோலை. தருமமிகு தமிழகத்தில் மாமதுரை திருத்தலத்தில் வைணவ திருத்தலமாகிய கூடல் அழகர் திருக்கோயில் விளங்குவது போலவே பழமுதிர் சோலை என்ற சிவத்திருத்தலத்தில் பாண்டி நாட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகிய திருமாலிருஞ்சோலை என்று திக்கட்டும் போற்றப்படுகின்ற அழகர் கோயில் விளங்கி வருகின்றது. இத்திருத்தலத்திற்கு 24 பெயர்கள் உள்ளது என பழமுதிர் சோலை பிள்ளை தமிழ்நூல் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இடபகிரி, பழமுதிர் சோலை, திருமாலிருஞ்சோலை, சோலைமலை, அழகர் கோயில் என்பதாகும்.
மதுரை திருத்தலத்தின் வடகிழக்கே சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழகர் கோயில். அழகர் கோயிலின் மேலே பழமுதிர் சோலை. திருத்தலத்தின் தலப்பெயர்கள் பழமுதிர் சோலை, சோலைமலை, தண்டலைமலை, இடபாசலம், இடபமலை, இடபவெற்பு, இடபக்குன்று, உத்தியான சைலம், திருமால் குன்றம், திருமாலிருஞ்சோலைமலை, அழகர் மலை, அழகர் கோயில், தன்கார்வரை, நிலமலை, குலமலை, குளிர் மாமலை, விருஷபகிரி, விருஷபாத்ரி, மரவர் குன்று, சோலை வளர்வெற்பு ஆகிய பெயர்களும் உண்டு. தற்காலத்தில் அழகர் கோயில் என்றே வழங்கி வருகிறது. பழமுதிர் சோலையின் சிறப்புகள் பல பல. பழமுதிர் சோலை திருத்தலம் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் உள்ளது. திருமுருகப் பெருமானது 6 படை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. பழமுதிர் சோலை சிவத்திருத்தலம், தேவாரப் பாடல் பெற்ற வைப்புத்தலம். பழமுதிர் சோலை என்ற சொற்றொடரை பழம், முதிர், சோலை, மலை எனவும், பழம், உதிர், சோலை, மலை எனவும் இருவகையாக பிரித்து பழங்கள் அதிக அளவில் கனிந்துள்ள சோலைமலை எனவும், பழங்கள் கனிந்து உதிரும் சோலைமலை எனவும் பொருள் கொள்ளலாம். இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் திரு அரசு மரம், போதி மரம் திருக்கோயிலின் முன்னர் உள்ளது. இரண்டாவது வில்வம். இது 18ஆம் படி திருக்கோபுரத்தின் வடக்குப்புறம் உள்ளது. மூன்றாவது நாவல். ஔவையாருக்கு திருமுருகப் பெருமான் நாவற்கனியை உதித்த சிறப்புடையது. பழமுதிர் சோலை சோலைமலை முருகனை வழிபட்டு பேறு பெற்றோர் எண்ணற்றோர். இடபம் திருமால், பிரமன், அகத்தியர், சவுனகர் முதலிய முனிவர்கள், ராமர், நக்கீரர், சிபி, ஹரிச்சந்திரன், யுதிஷ்டர், ஔவையார், மலையத்துவஜன், நெடுமாறன், நாயன்மார், சோழர், சேரர், நாயக்க மன்னர்கள், அருணகிரிநாதப் பெருமான், சிதம்பர முனிவர், சிவனடியார்கள், முருகனடியார்கள் ஆகியோர் உதாரணப் புருஷர்களாக கூறப்பட்டுள்ளனர். திருநாவுக்கரசு நாயனார் இத்திருத்தலத்தை தரிசனம் செய்து திருத்தல கோவை திருத்தாண்டகங்களில் 2 பாடல்களில் பழமுதிர் சோலையை குறிப்பிட்டுள்ளார். கந்த புராணத்திலே ஏழமுதிரை புணத்து இறைவி முன்புதன் கிழமுதிர் இளநலங்கடைப்ப முன்னவன் மழமுதிர் களிரென வருதல் வேண்டிய பழமுதிர் சோலையம் பகவட் போற்றுவாம் என்று பாடப்பட்டிருக்கின்றது. திருத்தலப் பெருமையில் வள்ளியம்மை திருமணச் சருக்கம் கூறப்பட்டுள்ளது. இச்சருக்கத்தில் திருமுருகப் பெருமான் வடபழமுதிர் சோலை எனப்படுகின்ற வள்ளி மலையிலிருந்து வள்ளியம்மையை இரவோடு இரவாக அழைத்து வந்து பழமுதிர் சோலையில் புகுந்தார் எனவும், இத்திருத்தலத்திலேயே கோலாகலமாக திருமணம் புரிந்து கொண்டார் எனவும், திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை அம்மையாருடன் அருள்பாலிப்பது போலவே இத்திருத்தலத்திலும் வள்ளி தேவசேனா சமேதரராய் வீற்றிருந்து அருள்பாலித்தருளுகின்றார் எனவும் விரித்து கூறப்பட்டுள்ளது.
அருணகிரிநாத சுவாமிகளும் இத்திருத்தலத்தில் திருமுருகப் பெருமான் வள்ளியம்மையாரை திருமணம் புரிந்து அருள் புரிந்து வருவதை தமது திருப்புகழில் மலரணைத் ததும்ப என்ற பாடலில் பயின்ற வேடர் மகள் வழி மணந்தோள என்று பாடி அருளியுள்ளார். பயின்ற வேடர் மகள் வழி மணந்தோள என்பதில் வழி என்பது வள்ளி நாயகியை குறிப்பிடுகின்றது. கந்தபுராணத்தில் செஞ்சுடர் நெடுவேல் அண்ணல் செழுமலர் காவில் புக்கு வஞ்சியோடிருந்த காலை வைகரை விடியல் செல்ல எஞ்சலில் சீரூர் தன்னில் இறையவன் தனது தேவி துஞ்சலை அகன்று வல்லே துணுக்க முட்டெழுந்தாள் அன்றே என்று பாடப்பட்டிருக்கின்றது. செழுமலர்கா என்பது பழமுதிர் சோலை என்பதாக தெரிய வருகின்றது. இத்திருத்தலத்தை பற்றி நைமிசாரண்ய சருக்கம் தெரிவிப்பதாவது: முனிவர்கள் தவம் செய்ய ஓர் இடம் வேண்டும் என்று பிரமனிடம் வேண்டிக் கொள்ள அவர் ஒரு தர்பையை சக்கரமாக சுற்றி ஓடவிட்டு இது எந்த இடத்தில் விழுகின்றதோ அங்கே தவம் செய்யுங்கள் என்று அருளினாராம். அச்சக்கரம் வடபாரதத்தில் கோமதி நதியின் கரையில் வந்து நின்றது. நேமி என்றால் சக்கரம், ஆரண்யம் என்றால் காடு. நைமிசாரண்யம் என்ற அந்த காடே தவம் செய்யும் இடமானது. வியாச முனிவரின் மாணவரான சூத முனிவர், சவுனகர் முதலிய முனிவர்கட்கு இந்த பழமுதிர் சோலை பற்றி விரிவாக கூறினார் என்ற செய்திகளும் கூறப்பட்டுள்ளன. 6 படை வீடுகளில் 6வது படை வீடாகிய பழமுதிர் சோலையில் எழுந்தருளியுள்ள திருமுருகப் பெருமானின் நாமங்கள்: ஷண்முகர், தெய்வ சிகாமணி, சோலை மலைக்கரசர், பழமுதிர் சோலைநாதர், சேய், சோலைநாதர், சோலைமலை முருகன், ஆறுமுகப் பெருமான், வள்ளி மலையாண்டி ஆகியன ஆகும். பழமுதிர் சோலையின் தீர்த்தங்களும் மேன்மைகளும் சொல்லில் அடங்கா. 1. சிலம்பார். சிலம்பு என்பது காலில் அணியும் சிலம்பு எனக் கொண்டு நூபுர கங்கை எனவும் வழங்குவது உண்டு. இதன் சுவை இனிமையாய் இருத்தலினால் தேனாறு என்று கூறுவது உண்டு. அகத்திய தீர்த்தம் என்றும் பெயர். திருமுருகப் பெருமான் வரவழைத்தருளியதாக தலபுராணம் கூறுகின்றது. ஆரண முழங்குகின்ற 1000 மடந்தவங்கள், ஆகுதி இடங்கள் பொங்கு, நிறைவீதி, 1000 முகங்கள் கொண்ட நூபுரமிறங்கு கங்கை, யாரமர வந்தலம்பு, துறை சேர சோலைமலை வந்து கந்த பெருமாளே என்று நூபுர கங்கையை சிறப்பித்து பாடி அருளியுள்ளார் திருப்புகழில் அருணகிரிநாதப் பெருமான். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று பாடி அருளப்படுகின்றது கந்தரனுபூதி. முருகா என்பது முருகப் பெருமானே என்பதாகும். சுரபூபதியே என்பது விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் தலைவரே என்பதாகும். உல்லாச என்பது இன்பமுடையவரும் என்பதாகும்.
நிர்ஆகுல என்பது துன்பம் இல்லாதவரும் என்பதாகும். யோக என்பது சிவயோக மூர்த்தியும் என்பதாகும். இத என்பது இனிமையாக பேசுகின்றவரும் என்பதாகும். சல்லாப என்பது மகிழ்ச்சியை தருகின்றவரும் என்பதாகும். வினோதனும் என்பது அருள் விளையாடல்களை புரிபவரும் என்பதாகும். நீ அலையோ என்பது தேவரீர் அல்லவோ ஆதலினால் என்பதாகும். எல்லாம் அற என்பது புறப்பட்டுக்கள் யாவும் அற்று போகவும் என்பதாகும். என்னை இழந்த நலம் என்பது யான் என்ற அகப்பற்றும் அற்று போகவும் அதனால் எய்தும் பேரின்ப நலத்தை என்பதாகும். சொல்லாய் என்பது அடியேனுக்கு உபதேசித்தருளுவீர் என்பதாகும். முருகப் பெருமான் பொன் உலகிற்கும் பூ உலகிற்கும் தலைவரே, இன்பமுடையவரும் துன்பம் இல்லாதவரும் சிவயோக மூர்த்தியும் இனிமையாக பேசுகின்றவரும் மகிழ்ச்சியை தருகின்றவரும் அருள் விளையாடல்களை புரிகின்றவரும் நீரேயாதலால் அடியேனுக்கு எனது யான் என்ற புறப்பற்று அகப்பட்டுக்கள் நீங்க அதனாலே உண்டாகும் பேரின்ப நலத்தை உபதேசித்தருள்வீராக என்று அற்புதமாக அருள்பாலித் தள்ளுகின்றது கந்தரனுபூதி. ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசனுடன் ஞானமொழி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மணமுடர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. பாலதேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் பதியிலே ஒவ்வொரு நாளும் 6 நாளும் விரதம் இருக்கா. நம்ம முருகப்பெருமானுடைய மதத்துக்கு பேரே கௌமாரம்னு பேர். ஒவ்வொரு மனுஷாளுக்கும் 4 விதமான நிலைகள் உண்டு. பால்யம், கௌமாரம், வயோதிகம் அப்படின்னு பிரிப்பேன். அப்படி சொல்லும்பொழுது இந்த கௌமாரம்ன்ற நிலையிலே சுவாமி இருக்கிறதுனால இந்த மதத்துக்கு பேரே கௌமாரம்னு பேர். நம்ம சுவாமி எப்பொழுதும் குழந்தையாகவும் யவுனமாகவுமே இருப்பாளாம். அதனால தான் திருசதியில் சொல்லும் பொழுது கம்பீர கனகம்பீர கோஷணாய நமஹ அப்படின்னு சொல்லும். கம்பீரமாக இருப்பாளாம் சுவாமி. அவ்வளோ அழகான். இந்த அழகெல்லாம் சொல்லும் பொழுது ஏன் வர்ணிக்கிறான்னா, இதெல்லாம் வர்ணிக்கும் பொழுது, அதெல்லாம் துதித்து பாடும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம், நம்மக்கிட்ட இருக்க குறையெல்லாம் நீங்கும்ன்றது தான் அருளாளர்களுடைய சூக்ஷ்மமான அறிவு. அதுதான் அப்படி வச்சிருக்கா. அப்படி பாலதேவராய சுவாமிகள் 6 நாள் விரதம் இருக்கா. இந்த 6 நாளுக்குள்ளேயே சுப்பிரமணிய சுவாமியுடைய முழு சரிதமும் முடிஞ்சு போய்டுறது. அவருடைய முகம் 6, 12 கைகள், 6 நாட்கள் விரதம். அவருடைய திதியாகப்பட்டது சஷ்டி திதி, அதுவும் 6. அப்படி அவர் உற்பத்தியானது கங்கைன்னு சொல்லக்கூடிய 6. இந்த முருகப்பெருமான 6வது படையான பழமுதிர்ச்சோலை முருகனை நினச்சி இந்த கவசம் பதிவு செய்கிறா.
சங்கரன் மகனே சரவண பவனே ஐங்கரன் துணைவா அமரர்தம் கோவே மயில் வாகனா வள்ளலே சரணம் அப்படின்னு தொடங்குறா. இந்த மயில் வாகனத்தில் சுவாமி வரத ஒவ்வொரு அருளாளர்களும் கொண்டாடியிருக்கா. அருணகிரி நாதபெருமான் அருணாச்சலத்தில் சக்தியாண்டானோட போட்டி நடத்தும் பொழுது முருகப்பெருமான் மயில் வடிவத்திலே அந்த கம்பத்திலேருந்து வரா. அதனால தான் அந்த கம்பத்துக்கு பேர் கம்பத்திலேனார் சன்னதி அப்படின்னு சொல்லுவாள். அப்படி மயில் வடிவத்தில் வரத அருளாளர்கள்லாம் கொண்டாடியிருக்கா. அந்த வரிசையிலே தான் பாலதேவராய சுவாமிகள் அந்த ரூபம் அவருக்கு மனசில் பதிஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு கவச்சத்துலேயும் அதை பதிவு செய்கிறா. அதனால் நாம் இதை பாராயணம் பண்ணும் பொழுதே சுவாமி மயில் வாகனத்தில் அப்படி வந்து நிற்பா, அனுகிரகம் பண்ணுவா. எத்பாவம் தத்பவதி, அந்த பாவத்திலேயே நாம் பிரார்த்தனை பண்ணோன்னா நம்மளுடைய சகலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கிவிடும். இதுலேயும் அதுதான் சொல்கிறா, 9 நவவீரர்களோட கையில் வேலாயுதத்தோட அசுரெல்லாம் நீ சம்ஹாரம் பண்ண, துஷ்ட நிகிரகம் பண்ண, ருத்ரனுடைய சுரூபமாக இருந்து இந்த துஷ்டர்கள் எல்லாம் நிகிரகம் பண்ண. துஷ்டர்கள்லாம் உனக்கு எவ்வளோ சங்கடங்கள் கொடுத்தா அந்த சங்கடங்கள்லாம் ஒடுக்கி உலகத்துக்கு நன்மை செஞ்ச அப்படிலாம் சொல்லி கொண்டாடுறா. அப்படி சொல்லும் பொழுது வேதாளங்கள்லாம் வந்து பைரவருக்கு கட்டுப்படும். அந்த வேதாளங்கள்லாம் கூட முருகப்பெருமானுக்கு உதவி செஞ்சிருக்கு. வேதாளம் சொல்லும் பொழுது சென்னைக்கு பக்கத்தில் செய்யூர்னு ஒரு ஊர் இருக்கு. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அருணகிரி நாதபெருமான் கூட அந்த செய்யூர் முருகனை பற்றி பாட்டு பாடியிருக்கா, திருப்புகழ் பாடியிருக்கா. விசேஷமான ஸ்தலம். அங்கே முருகப்பெருமான் பார்த்தேன்னா வெள்ளி தேவசனாவோட இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது சுவாமியுடைய கோஷ்டத்தில் பார்த்தேன்னா சாதாரணமாக சிவகோஷ்டத்தில் பார்த்தேன்னா கணபதி, துர்கை, பிரம்மா, மகாவிஷ்ணு அல்லது லிங்கோத்பவர், துர்கை இருப்பார். அது மாதிரி சுப்பிரமணியருக்கு கோஷ்டம் சொல்லும் பொழுது கணபதியுடைய ஸ்தானத்தில் அதாவது நர்தனம் ஆடிண்டு முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி இடத்துல சிவகுருநாதனாக சுவாமி, 3 முகங்களுடைய பிரம்மாவுடைய சுரூபமாக பிரம்மசாஸ்தாவாக ஒரு ரூபம், மகாவிஷ்ணுவுடைய ரூபத்தில் ஒரு ரூபம், அடுத்து புலிந்தனின்னு சொல்லுவார், புலிந்தர்னு சொல்கிறது உண்டு. ரொம்ப விசேஷமான சுவாமி. நம்ம எல்லாருக்கும் தெரியாது, புலிந்தினின்னு ஒரு தேவதை இருக்குது. முருகப்பெருமானுடைய சோஸ்திரங்களில் சொல்லும் பொழுது புலிந்த கன்யாரமணாய நமஹ, அந்த புலிந்தினியுடைய மனசை கவர்ந்தவனே அப்படின்னு சொல்கிறது. விசேஷ சக்தி இருக்கும். சில தேவதைகளுக்கெல்லாம் சில சக்திகள் உண்டு. அது மாதிரி இந்த புலிந்தர்ன்ற சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மயில் மேலே ஏறின்றிருப்பார். திருப்போரூர் கந்தபெருமான் கோவிலில் கூட பார்த்தேன்னா குக்குடத்தஜர்னுவாங்க, சேவலை வச்சுட்டு ஒரு சுவாமி இருப்பார், முருகன் இருப்பான். அந்த முருகனை வழிபாடு பண்ணோன்னா நமக்கு வெளிநாடுகள்லாம் போகும்படியான ஒரு சூழ்நிலை வருது, நமக்கு பாஸ்போர்ட்டு கிடைக்கல அல்லது விசா கிடைக்கல, நமக்கு ஏதோ தகுதி இல்லை அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டா குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே அதெல்லாம் கிடச்சிரும். அப்படிலாம் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு எளிமையாக்கி கொடுத்துருக்கா. நமக்கு தான் அதெல்லாம் உணரணும், உணர்ந்து வழிபாடு செய்யணும். அப்படி சொல்லும்பொழுது இந்த செய்யூர் முருகன் கோவில் வந்து 1947 பார்த்தேன்னா நிறைய வாகனங்கள்லாம் வாத்தியங்கள்லாம் வாசித்து சுவாமியை சந்தோஷப்படுத்தி சுவாமியை வழிபாடு பண்ணியிருக்கா. அந்த ஆலயத்தில் உள் பிரகாரத்தில் பார்த்தேன்னா 27 வேதாளங்கள் இருக்கு.
அந்த 27 வேதாளங்களும் சுவாமியை பார்த்தா மாதிரி தான் இருக்கும். அந்த வேதாளங்கள் முழுக்க ஒரு பைரவருக்கு கட்டுப்பட்டு, அங்கே ஒரு பைரவர் சன்னதி இருக்குது. அந்த பைரவருக்கு கட்டுப்பட்டு அந்த 27 வேதாளமும் முருகனை பார்த்துட்டே இருக்கு. வஜ்ரதாரி புத வேதாளம், குரோதன பூத வேதாளம், உன்மத்த பூத வேதாளம் அப்படின்னு ஒவ்வொரு வேதாளங்கள் 27 வேதாளங்கள். இந்த வேதாளங்கள்லாம் வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன்? நம்மளுடைய விரோதிகள், எதிரிகள், சத்ருக்கள் எல்லாம் எதிர்மறையினால் நமக்கு சில தொந்தரவுகள்லாம் செய்வா. அந்த தொந்தரவுக்கள்லாம் விலகும். அதனால தான் இந்த வேதாளத்தெல்லாம் வழிபாடு பண்ணணும்னு பெரிவா வகுத்திருக்கா. அதுவும் தனியாக போய் வழிபாடு பண்ணோன்னா அதை நமக்கு தொந்தரவு பண்ணும். அது ஒரு ஆதிசக்திக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆதிசக்தி கோவிலில், சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அவரை பார்த்தா மாதிரி இருக்கும் பொழுது அதை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த 27 வேதாளத்துக்கும் செய்யூரில் என்ன பண்ணுறான்னா அஷ்டமி பூஜைன்னு ஒன்று பண்ணுறா. தேய்பிறை அஷ்டமியில் முருகப்பெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த வேதாளங்களுக்கெல்லாம் ஆராதனை பண்ணி திருப்பி கடைசியாக போய் முருகப்பெருமான இடத்துல எல்லாத்தையும் முடித்து பூர்த்தி பண்ணுறா. அதனால் இதை தரிசனம் பண்ணும்பொழுது நமக்கு சகலவிதமான நன்மைகள்லாம் கிடைக்கிறதுன்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இந்த வரிசையில் பாலதேவராய சுவாமிகள் இந்த பாடலில் சொல்லும் பொழுது, பழமுதிர்ச்சோலை கவசத்தில் சொல்லும் பொழுது சுவாமிக்கு உதவி பண்ண எல்லா கணங்களையும் பற்றிலாம் சொல்லி, ஓம் எனும் பிரணவம் உபதேசம் தந்தருள்வாய், பிரணவத்தை பற்றி சொல்கிறா. அகார உகார மகார, அகாரம்னா சுவாமி, உகாரம் தாயார், இந்த மகாரமாக இருக்கக்கூடியவன் ஸ்கந்தம் முருகன். சத் சித் ஆனந்தம், சத் சுவாமி, சித் உமையாள், ஆனந்தம்னு சொல்லக்கூடியவன் தான் முருகன். அதனால தான் சோமஸ்கந்தர் வடிவம் பார்த்தேன்னா சுவாமி இருப்பா, அம்பாள் இருப்பா, நடுவில் குழந்தை இருப்பார். கையை 2 கையும் வச்சுண்டு புஷ்பத்தை வச்சுண்டு தரிசனம் கொடுப்பா. இப்படி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். முருகனை சொல்லி குறிப்பிடும் பொழுது 6 முகத்துக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்கிறார். திருமால், அயன், சிவன், கௌரி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களுடைய 6 அம்சமாக அறக்கரையெல்லாம் ஒடுக்கணுன்றதுக்கோசரம் தான் சுவாமி 6 முகமாக இருக்கான் சொல்லி இந்த கவச்சத்தில் பதிவு செய்கிறார். அருணகிரி தனக்கு அருளிய தமிழ் போல் கருணையால் எனக்கு காட்சி தருள்வாய். அருணகிரிக்கு எப்படி அனுகிரகம் பண்ண அது மாதிரி சொல்லியிருக்கா. அருணகிரி மாதிரி திருப்புகழ் பாடினது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வேறுபட்ட ஒரு பெரிய அடியார். அந்த அடியார் வரிசையில் திருப்புகழ் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அர்த்தநாரின்னு அவருக்கு இயற்பெயர். ஒரு முறை அவர் திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலையில் ரமணரை தரிசிக்கிறார். ரமணர் தண்டாயுதபாணி சுப்பிரமணிய சுவாமியுடைய சுரூபமாக அவர் அவதாரம் பண்ணியிருக்கிறனால மௌன நிலையிலே ஞானத்தை கொடுக்குறவா. அவரிடத்துல கூடையே இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ரமணர் என்ன பண்ணுறார், சேஷாத்ரி கிட்ட போ சொல்லி இந்த அர்த்தநாரி அனுப்புகிறார். திடீர்னு இவர் சொல்லவே நேர சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட வர்றார். அப்போது சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு உண்மத்த நிலையில் இருக்கக்கூடியவா. அவள் என்ன பண்ணுறா, கல் எடுத்து அடிக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறார், பேசாமல் இருக்கார். இந்த கல்லெல்லாம் அடிபடுறார். திருப்பி எல்லா கல்லையும் சேர்த்து, அடித்த கல்லெல்லாம் சேர்த்து திருப்பி அவர்கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டு தூரக்க நிற்கிறார். அடிங்கோ. சேஷாத்ரி சுவாமிகள் திருப்பி இந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறார். அப்பையும் பேசாமல் இருக்கார். திருப்பி 3வது முறையாக இந்த கல்லெல்லாம் சேகரம் பண்ணி கொடுக்கும் பொழுது, உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் கேட்க,
இந்த அர்த்தநாரி சொல்கிறார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரமணர்கிட்ட இருந்தேன், ரமணர் உங்ககிட்ட காமிச்சிருக்கா, நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணும், நீ திருப்புகழ் பாடு, இங்கேருந்து வள்ளிமலைக்கு போ, அங்கே போய் வழிபாடு பண்ணு, முருகப்பெருமான வழிபாடு பண்ணு, வள்ளிமலையில் சுவாமியும் முருகனும் வள்ளி நாச்சியாரும் இணைந்த ஊர். பிரணவத்தை சொல்லும் பொழுது சுவாமி ரிஷிகளில் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணார். அதனால தான் அகஸ்தியரை ரொம்ப கொண்டாடுறோம். அது மாதிரி சொல்லும் பொழுது பெண்களில் சொல்லும் பொழுது வள்ளிக்கு தான் உபதேசம் பண்ணலாம். அதனால தான் திருப்புகழில் எல்லா இடத்துலையும் வள்ளிக்கணவா வள்ளிக்கணவா வள்ளிக்கணவான்னு சொல்லுவாள். வள்ளி மணாலா அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம். மனுஷால சொல்லும் பொழுது அருணகிரிநாத பெருமானுக்கு உபதேசம் பண்ணலாம். அதனால தான் இன்றைக்கும் வயலூரில் பார்த்தேன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் வயலூர் முருகன் விசேஷமான க்ஷேத்திரம். அங்கே பார்த்தேன்னா அருணகிரிநாத பெருமானை பார்த்தேன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தேன்னா தாடியோடையும் தலையில் சிகையாட்டம், அந்த சிகையெல்லாம் ஒரு கொண்டையாட்டம் போட்டுண்டு ஒரு வயசான வடிவத்தில் இருப்பாள். ஆனால் வயலூரில் பார்த்தேன்னா பால்யமாக சின்ன குழந்தையாட்டம் இருப்பாள். அங்கே முருகப்பெருமான் அருணகிரிநாத பெருமானுடைய நாக்கில் ஓம்ன்ற பிரணவம் எழுதுகிறார். உடனே அவர் பாட ஆரம்பிச்சுடுறார். அதனால தான் அவர் நாதவிந்து கலாதி நமோ நமோன்ற திருப்புகழில் சொல்லும் பொழுது முருகனை அப்படி கொண்டாடி பாடியிருக்கா. அப்படி திருத்தணி பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கவசத்தில் இந்த அருணகிரிநாத பெருமானை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த வள்ளிமலைக்கு போன சுவாமிகள் அங்கே வள்ளிமலை சுவாமிகள்னு பேரோட அவருக்கு இன்னொரு பேரை வந்துடுற திருப்புகழ் சுவாமிகள் சொல்கிறார். திருப்புகழ் அவரை மாதிரி பாராயணம் பண்ணவா யாருமே இல்லை. அதனால் அவருக்கு பேரே திருப்புகழ் சுவாமிகள்னு சொல்லி வச்சுடுறார். இப்படி வள்ளிமலையிலே தங்கி வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை அடைஞ்சார். சில விஷயங்கள் பேசும்பொழுதா சில அருளாளர்களெல்லாம் பற்றி நினைக்கும்படியான சந்தர்ப்பத்தை சுவாமி உண்டு பண்ணுறான். அதனால் இந்த அருளாளர்கள்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு பலத்தை கொடுக்கறது. பழமுதிர்ச்சோலை கவசத்தில் பூர்த்தி பண்ணுறா தேவராய சுவாமிகள். தேவராயன் செப்பிய கவசம் புவலயத்தோர் சஷ்டி கவசம் தான் செப்பியோரை சிஷ்டராய் காத்தருள் சிவகரிவேலா வந்தெண்ணாவில் மகிழ்வு சந்தம் தமிழ்த்திறன் தந்தருள்வோனே சரணம் சரணம் சரவணபவா ஓம் சரணம் சரணம் தமிழ் தரும் அரணே சரணம் சரணம் சங்கரன் சுதனே சரணம் சரணம் ஷண்முகா சரணம். இப்படி 6 நாட்கள் 6 படை வீட்டை பற்றி கவசங்கள்லாம் பாடி அப்படி ஒவ்வொரு கவசமாக பாடி வர இவருடைய வயிற்று வழியாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. கடைசியில் பாலதேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் பதியிலேயே சுவாமியோட 2.5 கலந்துடுறார். இந்த கவச்சம்லாம் பாடுறதுக்கோசரம்தான் சுவாமி அவருக்கு ஒரு உபாதையை கொடுத்து அந்த உபாதை வாயிலாக அற்புதமான இந்த மானுடம் அழைக்கிறதுக்கோசரம் இந்த கவச்சங்கள்லாம் கொடுத்துருக்கா. இந்த கவச்சங்கள்லாம் அவசியம் பாராயணம் பண்ணோம். பாராயணம் பண்ண நம்ம வீடுகளில் செல்வங்கள்லாம் கொழிக்கும். இதில் சொல்லும்போது சொல்வார், வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்துகை அதனால் அப்படின்னு சொல்லுவார். 27க்கும் அமுதமளித்த குருபரன் பழனிக்குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனை தடுத்தாட்கொள் எந்தனது உள்ளம் மேவியவடி வரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றிப்புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனகசபைக்கோர் அரசே
மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 ஷண்முகா சரணம்.